நெல்லை மாவட்டம் விஜயநாராயணம் அருகே பட்டாபார்குளம் கிராமத்தை சேர்ந்த 75 வயதான அப்புக்கணி என்பவர் தனது வீட்டில் இருந்த 66 பவுன் தங்க நகைகள் திருடு போனதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அப்புக்கணி தனது நகைகளை அவரது உடன் பிறந்த தங்கையின் மகள் மகேஸ்வரியிடம் கொடுத்து பல்வேறு நிதி நிறுவனங்களில் அடகு வைத்ததும் அந்த பணத்தை அப்புக்கணியிடம் ஒப்படைத்ததும் தெரியவந்தது. போலீசார் பொய்யான புகார் அளிக்க வேண்டாம் என எச்சரித்தும் அப்புக்கணி நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விஜயநாராயணம் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என மீண்டும் புகார் அளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தங்கச்சி மகா பால்காப்பா இருந்தவா நானும் ஒரு பிள்ளையா நினைச்சேன். அவ இருந்து ஒன்னொன்னா கலந்துட்டு போயிட்டு கடையத்துல எனக்கு போன் அடிக்கா, நான் எடுத்துட்டேன், உனக்கு வச்சு தாரேன், 4 நாள் கழிச்சு தந்துருவேன், நான் சொல்றதெல்லாம் நீ சொல்லு. அவ சொன்னதெல்லாம் நான் சொல்லிட்டு இங்க வந்து கேட்க உன்னோட வச்சு தந்துட்டேன, நீ ஏன் கேட்கா, நீ எந்த கோட்டுக்கும் போனா அடிச்சு பேசிடுவேன். நீ முடிச்சுட்டா நானும் கோடு ஏறி பார்க்க ஒன்றும் நடக்கல. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக அப்புக்கணிக்கும் மகேஸ்வரிக்கும் இடையே கடந்த 24ஆம் தேதி வீட்டில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றியதில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். குறிப்பாக மகேஸ்வரி தனது பெரியம்மாவுடன் குடிமிப்பிடி சண்டையில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. போலீசார் நகை திருட்டு புகார் பொய்யானது என கண்டறிந்தும் தொடர்ந்து அப்புக்கணி புகார் அளித்து வருவதும் அதனைத் தொடர்ந்து வயதான பெரியம்மாவுடன் இளம்பெண் சண்டையிட்டுக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து விஜயநாராயணம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடுங்க.